அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். செய்தியாளர்கள் சந்திப்பில் சன் டிவியை கலாய்த்து விட்ட சீமான் இது குறித்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். என்னதான் சீமானுடைய வளர்ச்சி அதிகரிச்சதன் காரணமாக நிறைய ஊடகங்கள் சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வந்தாலுமே நிறைய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வெட்டி போடுறாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஒருவேளை சீமான் ஏதாவது தலைவரை திட்டி விட்டாலோ அப்படி இல்லைன்னா சீமான் ஏதாவது கருத்து பேசினாலோ இல்லை கோபமாக பேசினாலோ அதை மட்டுமே போட்டுட்டு சமுதாயத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சீமான் பேசுகிற நிறைய உரைகள் பார்த்தீங்கன்னா இன்னமும் கட் பண்ணி தான் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஊடகம் தான் பார்த்தீங்கன்னா சன் டிவி. சன் டிவியோடைய நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி, யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, சீமான் அதிமுக தலைவரையோ இல்லை பாஜக தலைவரையோ திட்டினா அதை மட்டும் போடுறாங்களே தவிர சமுதாயத்தில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பிரச்சனைகள் குறித்து பேசுகிற நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா போடாம விட்டுட்டு இருக்கிறதுனால ரொம்பவே சீமான் கடுப்பாகியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இதனுடைய ஒரு வெளிப்பாடாக நேற்று தினம் நடந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் சன் டிவியிடம் பார்த்தீங்கன்னா எடுக்கிற வீடியோ முதல்ல ஒழுங்கா போடுப்பா அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா அறிவுரையாக சொல்லியிருக்காரு. பொதுவாகவே சீமான் கலாய்க்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பேசுவார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நேற்று தினம் பேசும்போது அவர் எந்த அளவுக்கு சோகமாக பேசினார் அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா நம்பர் 1 சேனலாக இருக்கக்கூடிய சன் டிவி மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொண்டு போனால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றதா சீமானுடைய மனநிலைமையாக இருக்கு, தமிழ் மக்களுடைய மனநிலைமையாகவும் இருக்கு. விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஊடகங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்தை முன் வச்சு பேசியிருக்காரு. ஆனால் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸில் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, சன் டிவியை நீங்கள் அப்படி எதிர்பார்க்க முடியாதானா அப்படின்னு சீமானுக்கு பார்த்தீங்கன்னா தம்பி தங்கைகள் அறிவுரையாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சீமானுக்கு சாதகமாக ஏகப்பட்ட ஊடகங்கள் இருக்கும்போது சன் டிவியிடம் இதை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்றது தான் தம்பி தங்கைகளோட கருத்தாக இருக்கு. ஒரு பக்கம் சன் டிவி இந்த மாதிரி பண்ணாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை, நியூஸ் 7 இது போன்ற ஊடகங்கள்லாம் சீமான் எடுக்கக்கூடிய நேர்காணல்கள் 40 நிமிஷமாக இருந்தாலும் அந்த 40 நிமிஷத்தையுமே வெட்டியோ ஒட்டியோ போடாமல் முழு வீடியோவையும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.